விவசாயிகளும் தொழிலாளர்களும் ஒன்றிணைந்து இந்த பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு மோடி அவர்கள் ஆட்சியில இருந்த போது கொண்டு வரப்பட்ட விவசாயிகள் விரோத சட்டத்தை எதிர்த்து டெல்லியிலே இதுவரை உலக வரலாற்றில் இல்லாத வகையில் பல லட்சக்கணக்கான விவசாயிகள் ஒன்று திரண்டு 381 நாட்கள் பிரம்மாண்டமான போராட்டத்தை நடத்தி ஏறத்தாழ 750க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தம்முடைய உயிரை தியாகம் செய்து அதற்கு பிறகு வேற வழி இல்லாமல் மோடி அரசாங்கம் டிராக்டரின் முன்னால் மண்டியிட்டு 3 வேளாண் விரோத சட்டங்களையும் திரும்ப பெறுவதாக அறிவித்தார். அதைத் தொடர்ந்து வேளாண் துறை செயலாளரோடு நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 2021 டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச விலையை உத்தரவாதம் செய்யக்கூடிய வகையில் ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கான குழுவை அமைப்பதாகவும் கடன்களை தள்ளுபடி செய்வதாகவும் இடுபொருட்களுடைய விலையை குறைப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. ஆனால் 3 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகும் இதுவரை அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான எந்த நடவடிக்கையையும் எடுக்காமல் இந்திய நாட்டினுடைய விவசாயிகளை மோடி அவர்கள் ஏமாற்றி இருக்கிறார். இதே காலத்தில் 2014ஆம் ஆண்டுக்கும் 2024ஆம் ஆண்டுக்கும் இடையில் இந்த 10 ஆண்டு காலத்தில் இந்திய பெருமுதலாளிகளுக்கு 16 லட்சம் கோடி ரூபாய் கடனை இந்த மோடி அரசாங்கம் தள்ளுபடி செய்திருக்கிறது. ஐக்கிய விவசாயிகள் முன்னணி கோருவது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் பெற்றிருக்கக்கூடிய கடனை ஒரே ஒரு முறை தள்ளுபடி செய்யுங்கள், கடன் தொல்லையிலிருந்து விவசாயிகளை விடுதலை செய்யுங்கள் என்ற கோரிக்கையை தான் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி முன்வைத்திருக்கிறது. முதலாளிகளுக்கு கடனை தள்ளுபடி செய்வதற்கு அவர்களிடம் பணம் இருக்கிறது. ஆனால் விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வதற்கு அவர்களுக்கு எந்த விதமான பணமும் இல்லை, தள்ளுபடி செய்ய முடியாது என்று இந்திய ஒன்றிய நிதியமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அதே போலவே குறைந்தபட்ச ஆதரவு விலை என்பதை சட்டமாக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு 23 வகையான வேளாண் விளைபொருட்களுக்கு ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் விலையை அறிவிக்கிறார்கள். ஆனால் அந்த விலை உத்தரவாதமாக எந்த ஒரு பொருளுக்கும் விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லை. அரசாங்கம் அறிவித்திருக்கிற விலையைத்தான் அரசு அறிவிக்கிறதே தவிர பெரும்பாலான வேளாண் விளைபொருட்களை கொள்முதல் செய்வது என்பது அவர்கள் செய்யவில்லை. இதன் விளைவாக அரசாங்க விலையை அறிவித்தாலும் அது உத்தரவாதமாக விவசாயிகளுக்கு கிடைக்காத ஒரு நிலைமை என்பது இருக்கிறது. ஆகவேதான் உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சாது என்று அந்த பழமொழி இன்றைக்கு வரைக்கும் மாறாத பழமொழியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஏற்கனவே ஐக்கிய விவசாயிகள் முன்னணியிடம் ஒத்துக்கொண்ட அடிப்படையில் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அது சம்பந்தமான ஆலோசனைகளை ஐக்கிய விவசாயிகள் முன்னணியுடன் நடத்த வேண்டும் என்று இந்த பேரணியின் மூலமாக நாங்கள் வற்புறுத்துகிறோம். இந்த கோரிக்கையை வற்புறுத்தி பஞ்சாப் மாநிலத்தினுடைய விவசாயிகள் சங்க தலைவர் ஜகத்சிங் தல்லேவால் அவர்கள் 50 நாட்களுக்கு மேலாக தன்னுடைய உயிரை பணைய வைத்து தொடர் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்திலே ஈடுபட்டிருக்கிறார். இப்போது அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே கூட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மோடி அரசாங்கத்திற்கு மனமில்லை. ஒரு கருணையற்ற அரசாக மோடி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன். கருணையற்ற அரசு கருகி ஒழிய என்றார் வள்ளலார் அவர்கள். அதைத்தான் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு புதிய விவசாய சங்கத்துடைய ஒரு புதிய தலைவர், மூத்த தலைவர் உயிரை பணைய வைத்து விவசாயியுடைய நலனுக்காக, விவசாயியுடைய கோரிக்கைக்காக உண்ணாவிரதம் இருக்கிற போது அழைத்து பேசக்கூட நாங்கள் மாட்டோம் என்று சொல்லி ஒரு அடாவடித்தனமான அரசாங்கமாக மோடி அரசாங்கம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அதே போலவே மத்திய தொழிற்சங்கங்கள் எல்லாம் சேர்ந்து விவசாய தொழிலாளர்களுக்கு விரோதமாக கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்களை திரும்ப பெற வேண்டும், தொழிலாளர் நலனுக்கு விரோதமாக இருக்கக்கூடிய அம்சங்கள் எல்லாம் திருத்தப்பட வேண்டும் என்று சொல்லி தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். தொழிலாளி வர்க்கத்துடைய போராட்டத்துடைய விளைவாகத்தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த 4 தொழிலாளர் தொகுப்பு சட்டங்கள் என்பது நடைமுறைப்படுத்த முடியாமல் மோடி அரசாங்கம் திண்டாடி கொண்டிருக்கிறது. இன்னும் வலிமையான போராட்டத்தை தொழிலாளி வர்க்கமும் விவசாயிகள் வர்க்கமும் ஒன்று திரண்டு மோடி அரசாங்கத்துக்கு எதிராக லட்சக்கணக்கிலே திரண்டால் அந்த 4 தொழிலாளர் விரோத தொகுப்பு சட்டங்களையும் திரும்ப பெற வைக்க முடியும். அதைத்தான் ஏற்கனவே வேளாண் விரோத சட்டங்களுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் மூலமாக நாம் பார்த்திருக்கிறோம். ஆகவே தொழிலாளி வர்க்கமும் விவசாயிகள் வர்க்கமும்
ஒன்றுபட்ட கூட்டு போராட்டத்திற்கு நாடு தழுவிய அளவில் முன்வர வேண்டும் என்று நாம் இந்த நேரத்திலே வலியுறுத்த விரும்புகிறோம். விவசாயிகளுடைய நலனை பாதுகாப்பது, விவசாயிகளுடைய தொழிலாளர்களுடைய நலனை பாதுகாப்பது, தொழிலாளர்களுடைய உரிமையை பாதுகாப்பது என்கிற முறையில் இந்த ஒற்றுமை என்பது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை போலவே 100 நாள் வேலை திட்டம் நாடு முழுவதும், தமிழ்நாட்டிலே மட்டுமே கடந்த 3 மாத கால சம்பளம் என்பது வழங்கப்படவில்லை. அதற்கான பணத்தை மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு வழங்கவில்லை. அதில் ஏராளமான முறைகேடுகள். ஏற்கனவே இருக்கக்கூடிய 100 நாள் திட்ட பயனாளிகள் கோடிக்கணக்கான பேர் அந்த திட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு அரசாங்கத்தின் மூலமாக கிராமப்புற ஏழைகளுக்கு இருந்த ஒரே ஒரு நல்ல திட்டம் இந்த 100 நாள் வேலை திட்டம். ஆனால் இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒழித்து கட்டுவது என்பதுதான் மோடி அரசாங்கத்துடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. ஆகவேதான் அதற்கான நிதியை குறைப்பது, வேலை நாட்களை குறைப்பது, அதனுடைய பயனாளிகளுடைய எண்ணிக்கையை குறைப்பது, சம்பளம் தராமல் இழுத்தடிப்பது போன்ற என்னென்ன வகையான இடையூறுகளை செய்ய முடியுமோ அத்தனை இடையூறுகளையும் மோடி அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த 100 நாள் வேலை திட்டம் என்பது கிராமப்புற வறுமையை ஒழிப்பது மட்டுமல்ல, கிராமப்புற ஏழைகளுக்கு 100 நாள் வேலையை உத்தரவாதப்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த திட்டம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆகவே இடதுசாரிகள் 2005ஆம் ஆண்டு இடதுசாரிகளுடைய வற்புறுத்தலால் தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி 1 ஆட்சி காலத்தில் அது கொண்டு வரப்பட்டது. அந்த திட்டத்தை பாதுகாப்பது என்பது கோடிக்கணக்கான கிராமப்புற மக்களுடைய வேலையை பாதுகாப்பது என்பது அர்த்தம். கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பது என்ற அர்த்தம். ஆகவே இது போன்ற பிரச்சனைகளில் எந்த விதமான சமரசத்துக்கும் இடமில்லாமல் ஒன்றிய பிஜேபிக்கு அரசுக்கு எதிராக இதற்கு பிறகும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணி கொடுக்கக்கூடிய அறிகுறிகள், மத்திய தொழிற்சங்கங்கள் கொடுக்கக்கூடிய அறிகுறிகள், அதே மாதிரி தமிழ்நாட்டிலே ஐக்கிய விவசாயிகள் முன்னணி கொடுக்கக்கூடிய அனைத்து அறிகுறிகளையும் வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நிறைவேற்றுவதற்கு நாம் தொடர்ந்து அந்த முயற்சியில் ஈடுபடுவோம் என்று சொல்லி இன்றைக்கு இந்த டிராக்டர் இருசக்கர வாகன பேரணியிலே கலந்து கொண்ட அத்துணை விவசாயிகளுக்கும் ஐக்கிய விவசாயிகள் முன்னணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகள் அமைப்புக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். வணக்கம்.